தமிழகத்தில் அடுத்த மாதம் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆரம்பமாகிறது. இந்த மாநிலங்களவை தேர்தல் சூழல் குறித்து அலசுகிறார் செய்தியாளர் ஹசீப். தமிழகத்தைச் சேர்ந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடிவுற உள்ளது. குறிப்பாக திமுகவை சேர்ந்த கனிமொழி, அதிமுகவை சேர்ந்த மைத்ரேயன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டி ராஜா உட்பட 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த மாதம் 27ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு கட்சிக்கும் 34 எம்எல்ஏக்களுடைய ஆதரவுடன் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த வகையில் தமிழகத்தில் தற்போது எத்தனை கட்சிகள் உள்ளன, அந்த கட்சிகளுடைய எம்எல்ஏக்களுடைய பலம் என்ன என்பது குறித்து தற்போது பார்ப்போம். இதில் அதிமுகவை பொறுத்தவரை 151 எம்எல்ஏக்களும், தேமுதிகவை பொறுத்தவரை 29, திமுகவை பொறுத்தவரை 23, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 10, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 8, அதேபோல் மற்ற சிறிய கட்சிகள் அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 5, பாமகவை பொறுத்தவரை 3, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் ஆகியவை தலா 2, இதேபோல் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை பொறுத்தவரை 1 எம்எல்ஏக்களும் உள்ளன. இந்த நிலையில் அதிமுகவை பொறுத்தவரை 4 உறுப்பினர்கள் அதாவது 4 மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நிச்சயமான எம்எல்ஏக்கள் அவர்களிடம் உள்ளது. அதாவது 4 ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு 136 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகின்றன. இதை தாண்டி 15 உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு கூடுதலாக இருக்கும். இதை தாண்டி மற்ற கட்சிகளுக்கு இந்த மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பது குறித்து பார்ப்போம். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை தன்னுடைய அந்த 15 எம்எல்ஏக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காக வழங்கும் பட்சத்தில், அதேபோல் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 10 எம்எல்ஏக்களை வழங்கும் பட்சத்தில், ஃபார்வர்ட் பிளாக்கை பொறுத்தவரை 1 எம்எல்ஏ வழங்கும் பட்சத்தில், தன்னிடம் உள்ள அந்த 8 எம்எல்ஏக்களை கொண்டு 34 எம்எல்ஏக்களுடைய ஆதரவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உறுப்பினரை அதாவது மேலவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புள்ளது. இதேபோல் திமுகவை பொறுத்தவரை திமுகவுக்கு தற்போது 23 எம்எல்ஏக்கள் உள்ளன. இதை தாண்டி காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்களை திமுகவுக்காக வழங்குவதற்கு தயாராக உள்ளது. அதை தாண்டி பாமக அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி 3 உறுப்பினர்களை பெற்றுள்ளது. புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி இந்த 2 கட்சிகளுடைய ஆதரவுடன் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு உள்ளது. ஆனால் இந்த ஒரு மேலவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் பாமக ஆகிய கட்சிகளுடைய ஆதரவை பெறுவதற்கு திமுக முயற்சி எடுக்க வேண்டும். அப்போதுதான் திமுகவால் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும். இதேபோல் தேமுதிகவை பொறுத்தவரை மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதாவது மொத்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 29. இந்த 29 எம்எல்ஏக்களில் 6 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஆகவே அவர்கள் நிச்சயமாக தேமுதிகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தேமுதிக தனிச்சையாக ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த நிலையில் திமுக மற்றும் தேமுதிக இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம். அல்லது ஏற்கனவே நான் கூறியபடி திமுக மற்ற கட்சிகளுடன் ஆதரவுடன் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம். இது இல்லாத பட்சத்தில் திமுக தேமுதிகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் தேமுதிகவின் சார்பாக ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது.